வெல்கம் டு சரஸ்வதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது கத்திரிக்காய். அதுக்கு தேவையான பொருள் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி, புளித்தண்ணி, காரப்பொடி, ரீஃபைண்ட் ஆயில். கத்திரிக்காயை தண்ணியில் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 10 கத்திரிக்காய் இருக்கும், சின்ன சின்னதாக. அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சுட்டதுக்கப்புறம் கடுகை போடுங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் கடுகு வெடிச்சுன்னு இருக்கு, உளுந்த போடுங்க. இதுக்கு மேலே மஞ்சப்பொடியும் பெருங்காயமும் போட்டுண்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கத்திரிக்காயை தண்ணியில் போட்டிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதுக்கு மேலே போடுங்க. இதை கொஞ்சம் கலரி கொடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே அந்த புளி தண்ணியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை விட்டுக்கோங்க. புளி தண்ணி ஏன் விடுறோன்னு, அந்த கடுப்பை எடுக்கிறதுக்கு. சில கத்திரிக்காயெல்லாம் கடுப்பு இருக்கும், ஸோ அதை போக்குறதுக்கு புளி தண்ணியை விடுறோம். இதை ஒரு லிட்டு வச்சு மூடி வச்சிருங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து உப்பை போட்டுக்குவோம். நல்லா கொஞ்சம் சுருங்கி இருக்கும் கத்திரிக்காய், அதுக்கு தேவையான உப்பு. மறுபடியும் அதை மூடிடுங்க. பத்து நிமிஷம் கழித்து கத்திரிக்காயை பாருங்க, அது வெந்திருக்கா இல்லையான்ட்டு. அடுப்பை சின்னதாக எரிய விடுங்க. கத்திரிக்காய் வெந்தாச்சு. இறக்கிறதுக்கு முன்னால் இந்த காரப்பொடியை அதுக்கு மேலே போடணும். இந்த காரப்பொடியில் ரெட் சில்லி பவுடர், பெங்கால் கிராம், பிளாக் கிராம், கொரியாண்டர் சீட்ஸ், டர்மரிக் பவுடர், பெப்பர் அண்ட் அசஃபோட்டிடா, இதெல்லாம் அதில் கலந்துருக்கு. அதுக்கப்புறம் இது ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பில். அது கிளறி கொடுத்துக்கலாம். கத்திரிக்காய் கறி ஆயாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கத்திரிக்காய் கறியை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல் ஃபார் நவ்.